இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தது காரணமே, நான் பல ஆஸ்பத்திரியில் சென்னையில் எனக்கு நிறைய டாக்டர்ஸ் அறிமுகம் உண்டு. சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறையில் நான் இருக்கிறதுனால அநேக டாக்டர்களை எனக்கு தெரியும். பல டாக்டர்கள் என்னுடைய சூழ்நிலையை கருதி பல இடங்களுக்கும் என்னை அனுப்பினார்கள். போன போது எனக்கு எந்த விதமான திருப்தியும் இல்லை. ஒவ்வொரு டாக்டரும் பரிசோதனைக்கு பிறகு கிட்னி போய்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் வால்வு 3 வால்வு இல்லைன்ட்டாங்க. மாறி மாறி கருத்துக்களை சொன்னதுனால ரொம்ப அப்செட் ஆகிடஞ்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இது சம்பந்தமாக எனக்கு முக்கியமான சில டாக்டர்கிட்ட நான் பேசின போது நீங்கள் பில்ட்ரோத் பெட்டர் என்று சொன்னார்கள். இங்கே நான் ஒருத்தருடைய பேரை சொல்ல கூடாது என்றாலும் சொல்ல விரும்புகிறேன். சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் சத்யா மேடம் அவர்கள் என்னை அழைத்து நான் அவரோடு பேசினேன். எனக்கு நீண்ட காலம் அவருடைய தகப்பனாரோட தொடர்பு உண்டு. அதனால் அங்கிள் நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு நல்ல டாக்டர் இங்கே இருக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல வைத்திய சிகிச்சை பண்ணுறோம் சொல்லி டாக்டர் மோகன்கிட்ட என்னை அனுப்புனாங்க. டாக்டர் மோகன் என்னை பரிசோதித்தார். உள்ளபடியே அவருடைய பேச்சும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியது. நான் அவரிடம் கேட்டேன், இது இந்த வயசில் எனக்கு தேவையான்னு கேட்டேன். இல்லை பிரதர், நீங்கள் இன்னும் வால்வு பொறுத்துனா கொஞ்சம் நீண்ட காலம் உங்களுடைய பணிகளை செய்ய முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரு உறுதியையும் தந்தார்கள். நான் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறேன் என்று சொல்லி எனக்கு புதிய வால்வுகள் கொஞ்சம் விலை உயர்ந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். பரவாயில்லை, அதை போட்டிங்கன்னா இன்னும் நீண்ட காலம் நீங்கள் சின்ன பையனை போல ஓடி ஆடி உங்களுடைய பணிகளை செய்யலான்னு சொன்னாங்க. எனக்கு அவங்களுடைய வார்த்தை ரொம்ப நம்பிக்கை ஊட்டுது. நானும் மறுபடியும் 3வது தடவை வந்து அவரோடு பேசி இந்த வைத்திய சிகிச்சைக்கு என்னை ஒப்புக்கொண்டேன். ஆரம்பத்தில் ஒரு பல கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போது நான் குணமடைந்து வருகிறேன் என்றதான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பொதுவாக அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக இருந்தது. நிச்சயமாக நான் குணம் பெற்று விடுவேன் என்றதான ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்கிறது. அது அவரே சொன்னார், 2 மாதம் பிரதர் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போயிடும், நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று சொன்னார்கள். அவரை குறித்து நான் பல இடத்துல நான் விசாரித்த போது அவர் சிறந்த டாக்டர், மருத்துவர், அவரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றதான நிலை இருந்தபடியினாலே நான் இந்த ஹார்ட் சர்ஜரிக்கு ஒப்புக்கொண்டேன். வணக்கம். நம்ம பேஷண்ட்டுக்கு ஒரு 67 வயசு இருக்கும். அவர் நீண்ட நாட்களாக நெஞ்சு வலி, மூச்சு திணறலோடு அவதிப்பட்டு இருந்தார். இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. எக்கோ எடுத்து பார்த்ததில் அவருக்கு அயோட்டிக் வேல்வ் சுருங்கி போய், அதாவது அயோட்டிக் ஸ்டினோசிஸ்னு சொல்லுவோம், சுருங்கி போய் அயோட்டிக் வேல்வில் அவருக்கு ஹார்ட்டோட அந்த எக்கோவில் பார்க்கும்போது அந்த கிரேடியன்ட், ப்ரெஷர் கிரேடியன்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவருக்கு இம்மீடியட்டாக வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அவர் ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆகுது, ஹார்ட் ஃபெயிலியர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அவரை புரிய வச்சுட்டு அவர் மேற்கொண்டு ஒரு கொரோனரி ஆஞ்சியோகிராம், ஏன்னா அவர் வயசு 67 ஆகுதுங்கும்போது 40 வயசுக்கு மேலே இருந்தாலே ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது, வேல்வ் சர்ஜரி பண்ணும்போது கொரோனரி ஆஞ்சியோகிராம் பார்க்கறது உண்டு. அதனால் கொரோனரி ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கையில் அதுலேயும் 3 கொரோனரி ஆர்டரிஸ், ரத்த குழாய்கள், இருதயத்துக்கு ரத்தம் கொடுக்குற ரத்த குழாய்கள் 3த்துலேயுமே பிளாக் இருந்துச்சு. ஸோ அவருக்கு பைபாஸ் ஆப்ரேஷனும் பண்ணி அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணணும். இது ஒரு ஹை ரிஸ்க் சர்ஜரி. இதை கேள்விப்பட்டதில் அவருக்கு இன்னும் பயம் எனக்கு சர்ஜரி வேண்டாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி ஒரு 3-4 மாதம் அவர் யோசித்து இது பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் அவர் ஒரு ஹை ப்ரொஃபைல் பேஷண்ட், வெல் கனெக்டட். அவர் சென்னை கார்பரேஷனில் உள்ள அசோசியேஷனில் ஒரு லீடராக இருக்கிறாரு, பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு. எங்கே போனாலும் அவர் போயிட்டு ஒப்பீனியன் கேட்டால் இது ரிஸ்க் இருக்குது, பட் ஆப்ரேஷன் பண்ணிக்கங்கன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பயத்தோடையே இருந்தார். நான் அவரை ஒரு நாள் கன்சல்டேஷனுக்கு வர வச்சு அவர்கிட்ட பேசினப்போ அவரோட பயங்கள்லாம் கொஞ்சம் தெளிய வச்சு அவருக்கு இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க, பண்ணாமல் விட்டிங்கன்னா தான் ரிஸ்க் அதிகம், பண்ணினீங்கன்னா சர்ஜிக்கல் ரிஸ்க் கம்மியாக இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத புரிய வச்சு அவருக்கு அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் வித் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங் என்ற CABG என்ற சொல்கிற சர்ஜரி செஞ்சோம். அயோட்டிக் வேல்வை பயோப்ராஸ்தட்டிக் டிஷ்யூ வேல்வ்னு சொல்லுவோம், டிஷ்யூ வேல்வ் பொருத்தி பைபாஸ் சர்ஜரி பண்ணோம். அந்த சர்ஜரி எல்லாம் முடிகிறதுக்கு ஒரு 5 to 6 hours ஆச்சு.
அதுக்கப்புறம் ஐசியூவில் ஒரு 3 days இருந்தார். ஐசியூவில் கிராஜுவலாக ரெக்கவர் ஆகி வார்டில் ஒரு 3-4 days அப்சர்வேஷனில் வச்சுருந்து டிஸ்சார்ஜ் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. நல்லா இருக்கிறாரு, கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. சிம்டம்ஸ் எல்லாம் அவருக்கு போயிட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவருக்கே தெரியுது, அவரே சொல்கிறாரு. அது நான் அவர்கிட்ட கொடுத்த அஷூரன்ஸ் படி அவர் நீண்ட நாட்கள் இன்னும் ஆரோக்கியமாக அவரோட பொதுப்பணியை அவர் தொடர்றதுக்கு இந்த ஆப்ரேஷன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானமாக இருக்குது. ஸோ ஐ விஷ் him all the best and thanking him for allowing me to operate on him. தேங்க்யூ. எனக்கு உதவி செய்த எல்லாருக்கும், எல்லா ஊழியர்களுக்கும், செவிலியர்களுக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக எங்களுடைய சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர், நான் இந்த துறையில் நீண்ட காலமாக இருக்கிறபடினாலே பாவது நல்லது தான், நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த தைரியத்தையும் அவர் ஊட்டினார். அவருக்கும் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். பல இடங்களில் எனக்கு இந்த பில்ரோத் ஆஸ்பத்திரியை குறித்து ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் என்னுடைய மருமகனுடைய தகப்பனார் அவரும் இங்கே சில ஆப்ரேஷன் செய்து கொண்டார். அவரும் என்னை தேற்றினார். ஆகவே பல இடங்களிலும் உள்ள அந்த அனுபவப்படி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த ஆப்ரேஷன்ல நான் பங்கு பெற்றேன். அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். ஆஸ்பத்திரி பணி தொடரட்டும். நன்றி.